பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமே இல்லைங்க. எப்பவும் கடன் கடன் கடன், எப்பவும் வீட்டுக்குள்ளே பண பிரச்சனை, இதுக்கு என்ன செய்ய அதுக்கு என்ன செய்ய, பண தேவைகள், ஒரு ஆசீர்வாதமே இல்லை அப்படின்ற சூழ்நிலை நிறைய குடும்பங்கள் அப்படி தத்தளிக்கிறது. முக்கியமாக கடன் பாரம், கடன் பிரச்சனை நிறைய பேருடைய தூக்கத்தை கெடுத்து விட்டது, சந்தோஷத்தை குலைத்து விட்டது. அதனால் ஒரு அவமானம், கடன் கொடுத்தவங்க அவமானப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. நிறைய குடும்பங்கள் தற்கொலை பண்ணி மறிக்கிறாங்க. கடன் பிரச்சனையினால் நெருக்கப்படுவதனால சிறு பிள்ளைகளையெல்லாம் விஷம் வைத்து கொன்று கணவனை மனைவி தற்கொலை பண்ணி இந்த கடன் பிரச்சனையோடு வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய மரணங்கள் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்போ கடன் பிரச்சனை என்பது ஒரு பெரிய பிரச்சனை, நிறைய பேருடைய தூக்கத்தை கெடுத்து விடுகிறது, பெரிய பாதிப்பை குடும்பங்களுக்குள்ளே உண்டாக்குகிறது. அவசரப்பட்டு பண காரியத்தில் நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் தான் உங்கள் கடன் பிரச்சனைக்கு காரணம். உங்களுடைய அவசர புத்தி, சமாளிச்சுக்கலாம், அது பார்த்துக்கலாம், எங்கே போய் பார்ப்பீங்க, எப்படி சமாளிப்பீங்க? ஆண்டவர்கிட்ட போகணும். ஆண்டவர், இதான் என்னுடைய தேவை, இதுக்கு எனக்கு வேணும், எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும்ல. ஆண்டவருக்கு தெரியப்படுத்தாமல் நீங்கள் செய்கிற காரியம்தான் நிறைய பேருடைய பிரச்சனை. அப்போ ஆண்டவருக்கு நீங்கள் தெரியப்படுத்தி தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். சில சமயம் சில நெருக்கம் வரும் ஊழியத்தில், இதை செஞ்சிடணும், கணக்கு போட்டால் இதுக்கு இவ்வளோ லட்சமா, இது தேவையா, இது செய்யணும். ஊழியத்தில் நெருக்கமான சூழ்நிலை வரும். நான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இதுக்கு இத்தனை லட்சம் வேணுன்றாங்க, இது தேவையா, தேவையில்லாத நீங்களே தடுத்து போட்டுருங்க. அவசியமில்லாத ஒரு காரியத்துக்குள்ளே நான் உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது, ஊழியத்துக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது, தடுத்து போட்டுருங்க ஆண்டவரே, வேண்டாம். கர்த்தரே தடை பண்ணிடுவார். நான் பார்த்துருக்கேன், ஆண்டவரே தடுத்துருவார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட பிரச்சனையை கொண்டு போகணும், உங்களுடைய தேவையை சொல்லணும். உங்கள் பிள்ளைய படிக்க வைக்கணும், +2 முடிச்சிட்டாங்க, பிள்ளைய படிக்க வைக்கணும். அந்த நீட்டு தேர்வு எழுதுது, டாக்டர் ஆக்கணுன்றதான் எல்லாருடைய கனவும். அதனால் அதுக்கு எத்தனை லட்சம் ஆகும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நீட்டு தேர்வு எழுதட்டும். எங்காவது கடனை வாங்கி, அது வேறு கடனை வாங்கி செஞ்சிடலாம் அப்படின்னு. அப்புறம் இந்த யூனிவர்சிட்டி படிக்கணும், எல்கேஜி படிக்கும்போது யூகேஜிலேயே கடன். ஏன் உங்கள் பிள்ளைய இங்கே கொண்டு சேர்க்கணும், இந்த படிப்பு படிக்க வைக்கணும், இந்த ஸ்கூலில் சேர்க்கணும். அங்கே ஃபீஸ் அதிகங்க, 1 லட்சம் ரூபா. இங்கே 15,000 தான் இருக்கும். இல்லை, என் பிள்ளை நல்ல உயர்ந்த ஸ்கூலில் படிக்கணும். இயேசு சொன்னாரா? இயேசு சொன்னாரா அவங்கள்ட்ட இந்த ஸ்கூலில் படிக்க வைன்னு சொன்னாரா? புத்தி இருக்குதா உங்களுக்கு? ஆண்டவர் கேட்பார்ல, அவனுக்கு புத்தி இருக்காடா? உனக்கு மாத சம்பளமே இவ்வளவு தான், எதுக்கு உன் பிள்ளைய கொண்டு 1 லட்சம் ரூபா ஃபீஸ் கட்டுற ஸ்கூலில் சேர்த்த? எல்லாரும் படிக்கிறாங்க, நான் விசுவாசித்தேன். என்ன விசுவாசம் உனக்கு? நம்ம தப்பெல்லாம் நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டு அப்புறம் ஊர் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, என் பிள்ளைய படிக்க வைக்க கடன் ஆகிட்டு ஹெல்ப் பண்ணுங்க, பிச்சைக்கார மாதிரி அருளுது. ஏன் உனக்கு இதெல்லாம்? ஏன் இந்த ஸ்கூலில் படித்தவன் பிள்ளை டாக்டர் ஆக முடியாதா? பொய்யானதை உலகத்தில் பரப்புற. இந்த ஸ்கூலில் படித்தாதான் நீ நீட் எழுத முடியும், இந்த ஸ்கூலில் படித்தாதான் நீ பெரிய ஆள் ஆக முடியும். யார் சொன்னது? உலகம் சொல்லுவதை கேட்குறீங்க, ஆண்டவர் சொல்கிறத கேட்குறீங்களா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறதே இல்லை. நம்முடைய ப்ராப்ளமே அதுதான். இன்றைக்கு பிள்ளைய எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர், இந்த ஸ்கூலில் இவ்வளோ ஃபீஸ் 1 லட்சம் ரூபா கேட்குறாங்க, இந்த ஸ்கூலில் 15,000 ரூபா கேட்குறாங்க, இந்த ஸ்கூலில் 20,000 கேட்குறாங்க, நான் என் பிள்ளைய எங்கே படிக்க வைக்கட்டும்னு கேட்கணும். நீங்களும் அவங்கள பெருமையாக கெத்தா நினைக்கிறது, அங்கே படிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு அப்புறம் பிச்சைக்கார மாதிரி லோனுக்கு தான் அலையணும். தப்பெல்லாம் நம்ம மேலே வச்சுருக்கிறோம். ஆண்டவர் கேட்பார்ல, உன்னை யார் அங்கே கொண்டு படிக்க வைக்க சொன்னா? ஏன் இங்கே படிக்காத அவன் பிள்ளை? நான் ஞானம் கொடுக்க மாட்டேன்னா? இங்கே படிக்கிற பிள்ளைகள் என்ஜினியர் ஆகலையா, டாக்டர் ஆகலையா? நீயா நினைக்கிறது இந்த ஸ்கூலில் படிக்க வச்சாதான், அங்கே படிக்க வச்சாதான்.
ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கறதே இல்லை இன்னைக்கு நிறைய பெற்றோர். உங்கள் பிள்ளைகளை எந்த யூனிவர்சிட்டியில் சேர்க்கணும், என்ன படிப்பு படிக்க வைக்கணும்னு கர்த்தர்கிட்ட கேட்டிங்களா? உங்களுக்கு அந்த பிள்ளை மேலே என்ன உரிமை இருக்குது? வளர்க்கறது ஒன்று தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. அந்த பிள்ளைகளை என்ன படிக்கணும், அவனுடைய கொடுத்து என்ன திட்டம் வச்சிருக்கான்னு அவருக்கு தான் தெரியும். அவர்கிட்ட கேட்கணும்ல. இன்னைக்கு பிள்ளைகளை படிக்க வச்சேன்னு கடன்காரர்களாக நிற்கிறவங்க நிறைய பெற்றோர். ஊழியக்காரங்க கூட இந்த தப்பை பண்ணுறாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க, எங்கள் சர்ச்சை எடுத்துக்க போகிறாங்க பேங்கில் இருந்து. ஒரு பாஸ்டர், எங்கள் சர்ச்சை இப்போ நடத்தக்கூடாது, எங்கள் சர்ச்சை நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறேன்னு பேங்க் சொல்கிறாங்க. எதுக்கு? கடனுக்கு. ஏன் கடன் வாங்கினீங்க? எனக்கு வாங்கலை. இப்போ யாருக்கு? மகனை படிக்க வைக்கிறதுக்கு. எஜுகேஷன் லோன் வாங்கினீங்களா? சரி, தப்பு இல்லை. எஜுகேஷன் லோன் வாங்கினீங்க, படிக்க வச்சிங்க. படித்து முடித்த பிறகு அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க. படித்து முடித்து அவனுக்கு வேலை கிடைக்க ஒரு 2 வருஷம் கழித்து மாதந்தோறும் வேலை கிடைச்ச பணம் கட்டட்டும். கவர்மெண்ட் அதுக்கு தான் கொடுக்குது. சரி, படித்து முடிச்சுட்டான், நான் பையன் முடிச்சுட்டான், வேலை செய்கிறான், நான் வேலை செய்கிறான். அவன் பேங்குக்கு பணம் கட்டல, கட்டுறானா கட்டலை? யார் தப்பு? தப்பெல்லாம் நம்ம மேலே வச்சுக்கிட்டு அப்புறம் கடன் சர்ச்சையெல்லாம் எடுக்க போகிறாங்க. எடுக்க தான் செய்வாங்க. சர்ச்சை வச்சு உன்னை யார் லோன் வாங்க சொன்னது? சர்ச்சை யாருக்கு சொந்தம்? உங்கள் அப்பா விட்டு சொத்தா? சர்ச்சை யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். அதை வச்சு உன்னை எப்படி நீ லோன் வாங்க முடியும்? முதல்ல புத்தி இருக்குதா? சர்ச்சை இயேசுவுக்கு சொந்தம். அதை வச்சு நீ லோன் வாங்குறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஆண்டவர் அதெல்லாம் பார்ப்பார்ல. நிறைய பேருக்கு உணர்வே இல்லை. ஊழியக்காரங்களும் சரி, விசுவாசிகளும் சரி, ஆண்டவர் என்ன நினைப்பார், அவர் தானே எனக்கு எல்லாம், அவர்கிட்ட கேட்கணும் என்ற உணர்வே இல்லாத கிறிஸ்தவர்களும் ஊழியர்களும். அதனால்தான் கடன் சோதனை வரும். பிள்ளைகள் சொல்லும், நான் இந்த மாதிரி படிக்கணும்னு சொல்லும். பிரச்சனை ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. சிறு வயதிலே பிள்ளைகளை விசுவாசத்தில் பழக்குங்க. அப்பா செய்ய முடியாது, என்கிட்ட எனக்கு இவ்வளோதான். நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் வழி திறந்தா நாங்கள் படிக்க வைக்கிறேன். ஆண்டவர் சொல்ல நிறைய பேருக்கு அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் செய்கிறார்ல. அமெரிக்கா போயிருந்தேன். தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு ஏழை ஊழியக்காரருங்க. அவருக்கு அங்கே பார்ட் டைமில் ஊழியம், ஃபுல் டைமாக கூட ஊழியம் இல்லை, பார்ட் டைமாக ஒரு ஊழிய பொருள் கொடுத்தா கொஞ்சம் சேலரி கொடுப்பாங்க. கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறார். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறார். பிள்ளைக்கு ஆசை டாக்டர் ஆகணும் அப்படின்னு. இங்கே சாப்பாட்டுக்கே ஒவ்வொரு மாதமும் கஷ்டம். டாக்டருக்கு படிக்க வைக்கணும், யூனிவர்சிட்டி படிக்கணும். அமெரிக்காவில் பெரிய காஸ்ட்லி. பேங்க் லோன் எல்லாம் தந்தால் அதுவே பெரிய அளவில் ப்ராசஸ் எல்லாம் கஷ்டம். அவர் சொன்னார், ஒரு பெரிய அற்புதம் ஆண்டவர் செய்தார். என்ன தெரியுமா? அமெரிக்காவில் பெரிய ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, ஸ்டேட் லெவல். அமெரிக்கா 50 மாநிலங்கள் இருக்கிறாரு. மாநில அளவில் சில எக்ஸாம், அப்புறம் தேசிய அளவில் 50 ஸ்டேட்டுக்கு சேர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஃபெடரல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட், ஃபெடரல் கவர்மெண்ட். நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய சர்க்கார். அதே மாதிரி தான் அமெரிக்காவில் எக்ஸாம் வைப்பாங்க. திறமை, பிள்ளைகள் எவ்வளோ படித்த திறமை, எக்ஸாம் யார் ஒன்றாலும் எழுதலாம். நம்ம நாட்டில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, நம்ம இந்தியாவில் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸாம்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிவதே இல்லை. இந்த பிள்ளை, இந்த ஊழியக்காரருடைய மகள், அவர் சொல்லிட்டார், அப்பாவால் நம்ம ஊழியம் செய்கிறோம், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் என்னால் பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கலாம் என்ற வசதி கிடையாது. நம்முடைய தேவையை அன்னன்னைக்கு கர்த்தர் சந்திக்கிறார். உன்னை படிக்க வைக்கணும்னா ஆண்டவர் தான் படிக்க வைக்கணும். ஆண்டவரை பிடிச்சிக்க, ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. அப்பா படிக்க வச்சிடுறேன், என்ன வேணாலும் கடன் வாங்கி எந்தெல்லாம் வீரம் பேசலை, தாழ்மையாக சொல்லிட்டார். சரிப்பா, நான் ஜெபம் பண்ணுறேன், என்னை ஏசப்பா படிக்க வைப்பாங்க. என்ன நடந்தது தெரியுமா? அந்த பிள்ளை பொழுது மெடிக்கல் காலேஜில் பிரபலமான யூனிவர்சிட்டியில் படிக்கிறான். பிரபலமான யூனிவர்சிட்டி, அமெரிக்காவில் டாப் யூனிவர்சிட்டி, டாக்டருக்கு படிக்கிறார். அது மாத்திரம் அவர் சொன்னார், படிக்கும் பொழுதே என் பிள்ளை சம்பாதிச்சு எனக்கு பணம் கொடுக்கிறாள். அது எப்படிங்க அப்படின்னு கேட்டேன். என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? அந்த பிள்ளை கர்த்தரை சார்ந்து அமெரிக்கா போனாலும் உலகத்தால் கரைப்படாதபடி
ஆண்டவரை சார்ந்து வாழுகிற அனுபவத்துக்குள்ள பிள்ளையை கவனமாக நடத்தினார். அதான் பெற்றோருடைய பொறுப்பு. ஆண்டவரை சார்ந்து வாழணும். இந்த அமெரிக்கா கலாச்சாரத்துக்குள்ளே போயிடக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படி தான் வாழணும். எல்லாம் சொல்லி கொடுத்து பக்தியாக வளர்த்தாங்க, விசுவாசத்தை சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அந்த பிள்ளை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எக்ஸாம் வைப்பாங்களே, எக்ஸாம் எழுதுனதில் நம்பர் 1 ஃபஸ்ட்டில் ஆண்டவர் பாஸ் பண்ண வச்சார். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னது, நீ நம்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கிற, நீ எந்த காலேஜில் படிக்கணுமோ என்ன படிக்கணுமோ கவர்மெண்ட் முழு செலவை பொறுப்படுத்திக் கொள்ளும். அப்போ எந்த யூனிவர்சிட்டி அவன் தேர்ந்தெடுக்கலாம், எவ்வளோ பண செலவுனால் கவர்மெண்ட் பொறுப்பு. அடுத்து ஒரு அற்புதம் நடந்தது. என்ன தெரியுமா அவங்களுக்கு? ஃபெடரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அமெரிக்கா முழுது எக்ஸாம் நடந்தது. அதுலேயும் டாப் மார்க் எடுத்து வெற்றி பெற்று விட்டாள். இப்போ ஃபெடரல் கவர்மெண்ட் சொல்லுது, நீ என்ன படிக்க விரும்புகிறியோ, எந்த யூனிவர்சிட்டியில் படிக்க விரும்புகிறியோ, உனக்கு மாதம் பணம் நாங்கள் தருகிறோம். 2 கவர்மெண்ட் பணம். நல்லா கவனிங்க. ஒரு கவர்மெண்ட் கொடுக்குற பணத்தில் அவள் படிக்கிறா, அடுத்த கவர்மெண்ட் கொடுக்குற பணத்தை வீட்டில் கொண்டு வந்து அப்பா கிட்ட கொடுக்குறா. படிக்கும் போதே சம்பாதிக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இதுதான் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. இதை கற்றுக்கொள்ளுங்க, பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுங்க. நம்ம மேலே தப்பு வச்சுக்கிட்டு கடன் 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 ஆண்டவரே கடன், யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, யாராவது உதவி செய்வாங்களா, யார் உதவி செய்ய, பிச்சைக்கார மாதிரி அலைகிறது. ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு தேவனை வைத்து கொண்டு ஏன் அப்படி அலையணும்? நம்ம தப்பு. மனம் திரும்பணும். யார்கிட்ட கேட்டு லோன் வாங்கினு கர்த்தர் கேட்பார்ல, ஆண்டவர் சொன்னால் வாங்கலாம். பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு தொழில் செய்யணும், அதுக்கு இவ்வளோ பணம் தேவை இருக்குது. கர்த்தர்கிட்ட போங்க, நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் தானே. இப்போது நியாயமான கடன் சிலருக்கு, திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிட்டு, ஆஸ்பத்திரி செலவு வந்துட்டு, 1 லட்ச ரூபா செலவாயிட்டு கடன், திடீர்னு ஒரு விபத்து, திடீர்னு ஒரு வியாதி, ஒரு கிட்னி ப்ராப்ளம் வந்துட்டு, ஒய்ஃபு பிரச்சனை, அதுக்கு லோன் எடுத்து மருத்துவம் செய்து இப்போது 2 லட்சம் 3 லட்சம் லோன் ஆயிட்டு, ரொம்ப கஷ்டம். பிஸ்னஸில் ஒரு நஷ்டம் வந்துட்டு, எப்போவுமே லாபம் வராது, சில நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது வரும். நஷ்டம் வந்ததுனால கடன் ஆகிவிட்டது. சிலருக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல கடன், கல்யாணம் பண்ணுறதில், வீடு கட்டுறதுல கடன். இவட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. அப்போ வீடு ரெண்டுமே பட்ஜெட்டில் நிற்காது. ஒரு பட்ஜெட் போடுவீங்க, கட்டி முடிக்கும் போது ஏறிடும். அதே மாதிரி கல்யாணத்தில் நிறைய வீண் செலவு. நிறைய கிறிஸ்தவங்களை பார்த்துருக்கிற கல்யாண கார்டு, ஒரு கார்டு 100 ரூபாயாம். அது ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. ஒருத்தர் கல்யாண கார்டு கொண்டு வந்தாங்க, அப்படியே இந்த ராஜாக்கள் காலத்தில் அப்படி பிரித்து வாசிப்பாங்க தெரியுமா, அப்படியே அது என்ன சொல்கிறது, அப்படி சுருள், அப்படி பிரித்து வாசித்த மாதிரி சுருட்டி வைக்கிறது. ஒரு கல்யாண கார்டுக்கு 1000 ரூபா. ஒரு கல்யாண கார்டுக்கு 1000 ரூபாயா? 1000 கல்யாண கார்டு அடித்து எவ்வளோ ஆச்சு? தலை சுத்துது நமக்கு. அவ்வளோ பெருமையா அந்த கல்யாணம் அழைப்பதிலே பெருமையா. நீங்கள் 1000 ரூபாய்க்கு அடித்தாலும் 10,000 ரூபாய்க்கு கல்யாண கார்டு அடித்து கொண்டு வந்தாலும் என் வீட்டில் நான் ஃப்ரேம் போட்டால் வைக்க போகிறேன். நான் கல்யாணம் என்னைக்கு எங்கன்னு பார்த்துட்டு குப்பத்தொட்டில் போடுவோம். அதுக்கு எதுக்கு இவ்வளோ பணம் வேஸ்ட்டு? நிறைய கிறிஸ்தவங்க வீண் செலவு. எதுக்கு? பெருமை, வீண் பெருமை. கல்யாணத்துக்கு இப்படி செலவு, அப்படி செலவு, ஆடம்பர செலவு. வசதி உள்ளவங்க அவங்க பணத்துக்கு ஏற்றபடி செலவு செய்யட்டும். நம்முடைய வருமானத்துக்கு ஏற்றபடி செலவு பண்ண பழகணும். அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, நானும் பண்ணிடுறேன். ஒரு காலத்தில் கல்யாணத்துக்குன்னா ஒரே ஒரு கல்யாண கார்டு வரும், பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு கல்யாணம்னா அப்புறம் 2 கார்டு. எதுக்கு? நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு கார்டு, கல்யாணத்துக்கு ஒரு கார்டு, அப்புறம் 3 ஆச்சிரு. என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கார்டு, மேரேஜுக்கு ஒரு கார்டு, ரிசப்ஷனுக்கு ஒரு கார்டு, அப்புறம் 3. இப்போ 4 தெரியுமா உங்களுக்கு?
தெரியாதோ? நான் சொல்லி கொடுத்தா நீங்களும் அதை செஞ்சிடக்கூடாதுல்ல. இப்போ என்ன கார்டு வருதுன்னா பூ சூடுறாங்களாம், அதுக்கு ஒரு கார்டு. பூ வைப்பாங்கள்ல தலைக்கு, பொண்ணை பார்த்தோம் பிடிச்ச உடனே தலைக்கு பூ வச்சுட்டோன்னு சொல்லுவாங்க. அது பொண்ணை பிடிச்சிருக்கு, எங்கள் அந்த பிள்ளையை நாங்கள் ஏற்றுக்கொள்றேன்னு தலையில் பூ வைப்பாங்க, அது பூ வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு ஒரு கார்டு. எதுக்குன்னா ஃப்ளவர் சூடுறாங்களாம். எத்தனை கார்டுங்க? கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணால் பணம் இருக்குது, செஞ்சுட்டு போட்டோம். நமக்கு எதுக்கு அது? புத்தி வேண்டாமா? உலக மக்களை போல நம்ம செய்யணுமா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும்ல. வீண் செலவு எதுக்கு? அல்லேலூயா. நீங்கள் ஏன் கடனாளி ஆனீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? கர்த்தர் பேசுகிறார். காரணம் என்ன? ஏன் கடனாளி ஆனீங்க? ஏன் கடன் பிரச்சனை சிக்கினீங்க? எங்கோ தப்பு நடந்திருக்கிறது, அதை யோசிக்கணும். வீண் செலவு, ஆடம்பர செலவு, உலக மக்களை போல செலவு, ஆண்டவர்கிட்ட கேட்காம எடுத்த தீர்மானங்கள், இதெல்லாம் தான் கடன். கேட்டால் நான் படிக்க வச்சேன், கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ண கர்த்தர் சொன்னபடி கல்யாணம் பண்ணீங்களா? ஆண்டவரே கல்யாணத்துக்கு என்னென்ன காரியத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணணுன்னு ஜெபிச்சிங்களா? பிள்ளையை எங்கே படிக்க வைக்கணும்னு கர்த்தர்கிட்ட கேட்டிங்களா? நம்ம மேலே தப்பை வச்சுக்கிட்டு அப்புறம் ஆண்டவரே கடன் கடன் கடன்னா முதல்ல உணரணும். தப்பை உணர்ந்து மனம் திரும்பணும். ஆமேன்னு சொல்லுங்க. தப்பை உணர்ந்து மனம் திரும்பணும். நான் தப்பு பண்ணிட்டு ஆண்டவரேன்னு கர்த்தரிடத்துல சொல்லணும். அப்போதான் கர்த்தர் கடன் பிரச்சனை விடுதலை தருவார். இப்போ சாட்சி பார்க்க போகிறோம். முதலாவது சகோதரர் மரிய செல்வன், கேடிசி நகர், திருநெல்வேலி. அவருடைய வாழ்க்கையில் பெரிய கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனைக்கு என்ன காரணம்? நம்ம தவற உணர்ந்து மனம் திரும்பணும்ல, அதையும் சொல்லி இருக்கிறார். எப்படி ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், சாட்சி பாருங்க. என் பேர் மரிய செல்வன். நான் திருநெல்வேலியில் கேடிசி நகரில் இருக்கேன். எனக்கு கல்யாணமாகி 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவன் தான். ஆனால் பேரளவு கிறிஸ்தவனாக தான் இருந்துட்டு இருந்தேன் பார்த்துக்கங்க. என் கணவர் வீட்டில் ஜெபம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. சும்மா காலையில் எங்கேயும் வெளியில் போகணுன்னா அதனால் கிளம்பிட்டு ஜீசஸ் ஃபோட்டோ முன்னாடி நின்று ஒரு சிலுவை போட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போயிடுவாங்க. பைபிள்லாம் வாசிக்க மாட்டாங்க. சர்ச்சுக்கு போகும்போதும் பைபிள்லாம் எடுத்துகிட்டுலாம் போக மாட்டாங்க. சும்மா கடமைக்கு போயிட்டு உடனே வெளியில் போயிடுறது. எங்கேயாட்டு போகும்போது சர்ச்சை பார்த்தாங்கன்னா சிலுவை போட்டுட்டு போயிடுவாங்க. இப்படி தான் அவங்க ஜெப வாழ்க்கை இருந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது 2012 வருஷத்தில் எனக்கு ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு. பைக்லேருந்து கீழே விழுந்துட்டேன். அதில் கை உடஞ்சிடுச்சு. அந்த சமயத்தில் நான் ட்ராவல்ஸ் தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 9 வண்டி வச்சு தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என்னோடய நண்பர்கள் சொன்னாங்க, உனக்கு யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, அதுதான் உனக்கு இப்படிலாம் நடக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மந்திரவாதி இருக்க இடத்த எனக்கு காமிச்சாங்க, அடையாளம் காமிச்சாங்க. இந்த இடத்துக்கு நீ போனோன்னா உனக்கு எல்லாமே சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நானும் அவங்கள நம்பி அந்த இடத்துக்கு போனேன். நான் அந்த இடத்துக்கு போனோடனே அவர் மந்திரவாதி எனக்கு பார்த்துட்டு, உங்களுக்கு செய்வனை தான் ஆட்கள் வச்சுருக்காங்க, உங்களுக்கு பிரச்சனைகள் நிறையா இருக்குது, அதை நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழம் ஓதி கொடுத்தாரு. எலுமிச்சம்பழத்தை உன்னோட காருக்குள்ளெல்லாம் நீ போட்டுக்கிட்டேன்னா கார் நல்லா ஆஃபர் வரும், நிறையா ஓடும் அப்படின்னு. அப்புறம் தகடை பர்ஸில் வச்சுக்கோ, அது உனக்கு நல்ல வருமானத்தை, உன் பர்ஸில் எப்போதுமே பணம் குறையாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்காரு. கையில் ஒரு கயிறை கட்டிட்டேன்னா இனி இந்த மாதிரி உனக்கு ஆக்சிடெண்ட்லாம் வராது, பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்காரு. இவங்களும் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வராங்க. ஒரு பாட்டிலில் தண்ணி கொடுத்து இதை போய் வீட்டுக்குள்ளே தொளிச்சிட்டேன்னா எந்த தீய சக்தியும் அண்டாது அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்து விட்டு இவங்களும் அதை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் தொளிக்கிறாங்க. எல்லா எலுமிச்சம்பழம்லாம் எல்லா வண்டிக்குள்ளேயும் போட்டுட்டாங்க. தகடை பர்சுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. கையில் அந்த கயிறையும் கட்டி அது மேலே இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இனிமேல் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு வரிசையாக தொழில் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம், அடிக்கு மேலே அடி. ஒரு வண்டி முழுசாக காணாமல் போகுது, ஒரு வண்டி முழுசாக டோட்டல் லாஸ், அதாவது ஆக்சிடென்ட் ஆகி ஃபுல்லாமே லாஸ் ஆயிடுது. ஒரு வண்டி நான் விற்றுட்டேன், என்னால் சமாளிக்க முடியாமல். இன்னொரு வண்டி என்னோட நண்பர் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. இது நடக்குது எல்லாமே 1 வருஷத்துக்குள்ளே இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. இப்படி எங்களுக்கு நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. வீட்டில் எதுவும் பொருள் இல்லைன்னா நீ உங்கள் அம்மா வீட்டிலன்னா ஒரு 10 நாள் இருந்துட்டு வா அப்படின்னு அப்படி கொண்டு விட்டுருவாங்க. இப்படி தான் எங்கள் வாழ்க்கை கஷ்டத்துலேயே போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்க சூழ்நிலையில் தான் நான் முதல் முறையாக 2013 வருஷம் பிப்ரவரி மாதம் திறப்பின் வாசல் ஜபத்துக்கு நான் கலந்துக்கிட்டதுக்கு போகிறேன். அங்கே மோகன் அண்ணன் ப்ரேயர் பண்ணுதாங்க. ப்ரேயர் எனக்காகவே பண்ணின மாதிரியே இருந்துச்சு. பில்லி சூனியங்களை எடுக்கணும், மந்திரவாதியத்தை நம்பக்கூடாது, நீங்கள் கயிறுலாம் கெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து அவங்க பேசுன மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அவங்க என்னை பார்க்கல. நான் உட்காந்துருந்தேன், எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன். மோகன் அந்த நேரம் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணி முடித்த உடனே அந்த கயிறெல்லாம் அத்து போட்டாச்சு. அங்கனக்குள்ளே கயிறு, அப்புறம் அந்த மந்திரம் பண்ணி அந்த தகடு இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அந்த இடத்துல தூர எரிஞ்சிட்டு வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து பெரிய லெவலாம் ஒன்றும் மாற்றங்கள் வரல. ஜெபமும் நானும் பெருசாலாம் பண்ணலை. 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படிங்கிற ப்ரேயர் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் வந்து வீட்டில் வந்து கஷ்டங்கள் கூட்டிகிட்டு தான் இருந்துச்சு. எனக்கு வந்து கடன் பிரச்சனைகள் வந்து 12 லட்ச ரூபா வரைக்கும் ஏறிட்டு எனக்கு வந்து சூழ்நிலைகள் வந்து ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலைகள் வர ஆரம்பிச்சு. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் கரெக்டாக லாக்டவுனும் போடுதாங்க கவர்மெண்ட்டு. லாக்டவுன் கட்டத்தில் வந்து எங்கேயுமே போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு என்ன பண்ண ஏதுன்னே தெரியலாமல் ஆயிடுச்சு சூழ்நிலைகள். என்ன பண்ண போகிறோன்னே தெரியலை. அப்போ தான் மோகன் அண்ணன் வந்து ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியே வந்து டிவியில் போடுதாங்க. அந்த நேரத்தில் தான் எல்லாருமே குடும்பமாக உட்காந்து ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ அண்ணன் வந்து இது தேசத்து எப்படி ஜெபிக்கணுங்கிற விஷயத்த வந்து எல்லாரும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்காங்க. ப்ரேயரில் சொன்னாங்க, நமக்காண்டி ஜெபிக்கக்கூடாது, நீங்கள் வந்து பிறருக்காண்டி ஜெபிக்கணும், தேசம் நல்லா இருக்கணும்னு ஜெபிக்கணும், அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. காலையில் அதே மாதிரி 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபிக்க ஆரம்பித்தோம். அண்ணன் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க மேப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு மேப்பு, இந்தியா மேப்பு. அந்த மேப்பை நாங்கள் வீட்டில் வாங்கி வச்சு அது மேலே வந்து கை வச்சு ஜெபம் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ணன் சொன்ன மாதிரியே அதே மாதிரி நாங்கள் கை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதே மாதிரி திருப்பி வந்து கடன் பிரச்சனைகள் மாறணும் அப்படின்னா உங்களுக்கு உண்டான கடன்களை வந்து ஒரு பேப்பரில் எழுதி அது மேலே கை வச்சு ஜெபிங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து கடன் பிரச்சனை எங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே எழுதி வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்படி ஜெபிக்க எங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து எங்களோட வாழ்க்கையை வந்து மாற்ற ஆரம்பித்தார். எனக்கு வந்து நான் 3 வண்டி தான் வச்சுருந்தேன். இன்னும் 2 வண்டி புதுசாக எடுக்கிறதுக்கு கிருபை செஞ்சாங்க. தொழிலை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தாங்க. மேலும் மேலும் எனக்கு ஆசீர்வாதத்தை அதிகமாக கொடுத்தாங்க. அது போக வந்து எனக்கு ஒரு காய்கறி கடையும் ஒன்று புதுசாக திறந்து கொடுத்தாங்க. என்னோட கடன் பிரச்சனையுமே 12 லட்ச ரூபா கடன் பிரச்சனையும் மாறிட்டு ஒரு காலத்தில் வந்து மனைவியோட தாலி செயின் முதற்கொண்டு எடுத்து அடகு வச்சாச்சு. இப்போ அவளுக்கு வந்து அதுக்கு பதிலாக நிறையா திருப்பி நகைகள் வாங்கி கொடுத்துட்டேன். இடம் அதே மாதிரி எங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி எங்களுக்கு வந்து இடம் வாங்குற அளவுக்கு ஏசப்பா எங்களுக்கு கிருபை செஞ்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா தேசத்துக்காண்டி ஜெபிச்சது, மோகன் அண்ணன் சொல்லிக் கொடுத்தது. அண்ணன் சொல்லிக் கொடுக்கலன்னா எங்களுக்கு இப்போது வரைக்கும் கூட தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி ஜெபிக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு. அண்ணன் சொல்லிக் கொடுத்தாங்க, அதே மாதிரி கீழ்ப்படிஞ்சு ஜெபிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி நல்ல மாற்றத்தை எங்களுக்கு ஏசப்பா எங்களோட வாழ்க்கையில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பம் இங்கே வந்திருக்கிறாங்க பாருங்கள். 12 லட்ச ரூபா கடன், எல்லாம் நஷ்டம், இழப்பு, எல்லா பொருளெல்லாம் இழந்தாச்சு. என்ன பண்ணன்னு தெரியல. கிறிஸ்தவங்களாக இருந்தும் வெறும் இயேசு கிறிஸ்த படத்தை பாட்டு சிலுவை போட்டு போகிறது, இது மாதிரி கிறிஸ்தவங்க இதெல்லாம் வந்து சரியில்லை. முழங்கால் போட்டு வேதத்தை தியானித்து நம்ம ஜெபிக்கணும். இப்போ அவங்களாம் அப்படி ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு கடன் பிரச்சனை போச்சு. இழந்ததுக்கு மேலே திரும்ப ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நல்ல வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி ரொம்ப ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார்ல. ரொம்ப சந்தோஷம் பிரதர். சரி, எங்கே இருக்கிறீங்க பிரதர்? கேடிஸ் நகரில் இருக்கிறோம். இங்கே திருநெல்வேலி கேடிஸ் நகரில் இருக்கு. இப்போ எத்தனை வண்டி வச்சுருக்கீங்க? இப்போ அதே கார் 5 கார் இருக்குண்ணே. கடை வந்து புதுசாக இன்னொரு காய்கறி கடை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ரெண்டாவது கடை அடுத்த வாரம் தான் ஓப்பன் பண்ண போகிறோம்ண்ணே. ஆமீன். கரந்தட்டுங்க. ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன். திருப்பி எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. இந்த ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறார். என்ன காரணம் நீ நினைக்கிறீங்க? இப்போ வந்து காலையில் அதிகாலையிலேருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம்ண்ணே. காலையில் 5 மணிக்கு கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமாவது இருந்து பைபிள் படித்து ஜெபம் பண்ணிட்டு கண்டிப்பாக போகிறோண்ணே. தினம் வேத வாசத்தை ஜெபிக்காமல் போகிறதில்லை. ஆமாண்ணே, போகிறதில்லை. சண்டே வந்து நீங்கள் சொன்னீங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க மற்ற நாள் பண்ண முடியாது, பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அதனால் சண்டே கண்டிப்பாக பாஸ்டிங் இருந்து ப்ரேயர்னு சொல்லி எல்லா சண்டேவும் கண்டிப்பாக பாஸ்டிங் இருந்து சர்ச்சு முடிஞ்சு சண்டே கிளாஸ்லாம் முடிஞ்சு 1 மணி 2 மணி ஆனாலும் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சாப்பாடு எல்லாருமே. கரந்தட்டுங்க. இதுதான் நான் சொன்ன, குடும்பமாக உபவாசம் பண்ணி வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டில் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் காரியமாக ஜெபிங்க. வண்டிக்காக, டிரைவருக்காக, கடைக்காக, வருமானத்துக்காக, கஸ்டமர்ஸுக்காக. அதே மாதிரி வேலை செய்கிறவங்களும் இந்த ஜெப பழக்கத்தை ஏற்படுத்துங்க. நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய ஈஸியாக இருக்கும் லைஃபு. நீங்கள் ஜெப வாழ்க்கையோ கர்த்தரோடு உள்ள வாழ்க்கையோ கரெக்டாக இருந்தால் ஈஸியாக நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி தான் ஆசீர்வாதம். பாருங்கள், ரொம்ப சந்தோஷம். இந்த குடும்பத்துக்காக எல்லாம் கரந்தட்டி வாழ்த்து சொல்லுங்கள். இப்படி வாழ்ந்தீங்கன்னா பண கஷ்டம், கடன் பிரச்சனையே இருக்காது. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறான். கடன் பிரச்சனை இருக்கு, அது ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறது. நீங்கள் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டேன்னு வைங்க, அவனை பார்த்தாலே ஒரு பயந்தானே. அவன் வந்து மிரட்டுவான், அவன் வந்து பயமுறுத்துவான், அவமானப்படுத்துவான். நீங்கள் எதிர்த்தெல்லாம் பேச முடியாது. கடன் என்கிற அடிமைத்தனம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பாதிப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இயேசு ஆசீர்வதிக்கிறவர்.
அவர் ஐஸ்வர்யத்தை தருகிறவர், நம் தேவைகளை சந்திக்கிறவர், இந்த கடன் பிரச்சனை விடுதலை தருகிறவர். கடன் பிரச்சனையில் சிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்த சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை? பிள்ளைகளை படிக்க வைக்க கடன் வாங்கிட்டேன், ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு கடன் ஆகிவிட்டாரு, திருமண காரியத்தை கடன் ஆயிட்டு, சிலர் நியாயமான காரியத்துக்கு செலவு பண்ணி கடன் ஆயிட்டு, சிலர் ஊதாரித்தனமாக செலவு பண்ணி, ஆடம்பரமாக செலவு பண்ணி, வரவுக்கு ஏற்றபடி செலவு பண்ணாமல் கடன் வாங்கி வீணா செலவு பண்ணி இன்னைக்கு கடன் பிரச்சனை. எனக்கு விடுதலை வேணும், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் ஒரு நிமிஷம் முழங்கால் போடுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு இதுல விடுதலை வேணும். குறிப்பா கேளுங்க. இப்போ நான் உங்களோட இணைந்து ஜெபிக்க போறேன். இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிற இடத்துல வந்திருக்கிறாரு. தகப்பனே, அருமையான உங்களுடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வாக்கு கொடுத்தீரேன். இதோ இந்த பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனை, ஆண்டவரே விடுதலை வேணுமே, இத்தனை வருஷமா தொடர்ந்து வருகிறேன், இந்த மாதமாவது எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க. இந்த கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும், உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, உங்களுடைய ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வதிங்க. அந்த கடன் பிரச்சனை விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இந்த முதல் ஒரு ஆசீர்வாதம் வரட்டும். இந்த இக்கட்டில் இந்த விடுதலை கொடுங்க, இந்த வேதனையில் இந்த விடுதலை கொடுங்க, இந்த பாரத்தை உள்ளத்தை விட்டு மாற்றி விடுதலை கொடுங்க. இந்த குடும்பத்தையே விடுதலையாக்கி ஆசீர்வதிங்க. ஒரு விடுதலின் சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையில வரட்டும். நீர் வாக்கு கொடுத்தபடி மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரேன். இந்த மாதம் அவருடைய விடுதலையை கண்டு மகிழ்ந்து களிகூறும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கட்டும். இன்று முதல் இந்த விடுதலையின் சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய அன்பை நினைத்து உம்மை துதிக்கிறோம். நீர் எவ்வளவாய் உம்முடைய பிள்ளைகளை நேசித்து தொட்டு கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன். இந்த முதல் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் அவர்கள் உணரும்படிக்கை செய்யும். ஒரு விடுதலின் சந்தோஷம் எப்போது அவருடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.